Hi friends, welcome back to Village Craft Ideas Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான கிராஸ் பவ் தான் மேக் பண்ண போறோம். பாருங்க இந்த கிராஸ் பவ் எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணலாம். கீழ தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சேனல் லோகோவை மாற்றியாச்சு. பார்த்தாலே தெரியும் கொட்டை எழுத்துல வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னைக்கு வீடியோ போடுவோம்னா சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே தான் வீடியோ போடுவோம். அதுவும் எந்த நேரத்தில் வீடியோ போடுவோம்னா கரெக்டாக காலையில் 10 மணிக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா. கிராஸ் பவ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வுடன் பீஸ் எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து நைஃப் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து வந்து நைலான் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபெஃபிகால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நாம் மேக் பண்ண உட்கம் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்தாக வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கு தேவை. நான் வந்து முள்ளு குச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மூங்கில் குச்சி கூட எடுத்துக்கலாம். மூங்கில் குச்சி நல்லா வளையும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்தாக வந்து நம்மளுக்கு கட்டைப்பையில் இருக்கிற அந்த கட்டை மட்டும் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் நான் பிச்சு தனியாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. சரி இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்மளுடைய கிராஸ் பவுக்கு ஹேண்டில் தேவைப்படும். அதுக்காக நான் கட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு கன் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும். நீங்களும் இதே மாதிரி அறுத்துக்கோங்க. நான் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நான் வார்னிஷ் அடிச்சுக்கிட்டேன். நீங்களும் கூட வார்னிஷ் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட உட்டன் பீஸ் எடுத்துக்கலாம். உட்டன் பீஸையும் இதோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டு கவுர் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக நீட்டாக சுற்றிக்கலாம் சரிங்களா. கவுர் யூஸ் பண்ணி சுற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஆடாது. இதுக்கப்புறம் நம்ம கவுர் சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும், பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுடைய குச்சை ஒட்டணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு குச்சி எடுத்துக்கலாம். குச்சை எடுத்துட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கவுரை நல்லா டைட்டாக சுற்றிட்டு நாம் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டார்கெட் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக அந்த கட்டப்பை பைப்பை இப்படி வச்சு நான் ரப்பர் பேண்டு டைட்டாக போட்டுக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கட்டப்பை பைப்பு ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால இந்த மாதிரி சின்னதாக அறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கட்டப்பை பைப்பை ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குச்சி நம்ம கவுர் சுற்றி கட்டாச்சு. பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இழுத்து விடுறதுக்கு நான் வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் கவுரு கூட எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்டை நான் எப்படி திரிச்சிருக்கிறேனோ இதே மாதிரி திரிச்சுக்கோங்க. இதை நாம் இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்புக்காக இந்த மாதிரி குச்சியில் நான் வந்து ஆணி சுற்றிக்கிட்டேன். நீங்களாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களாம் மொன்னையான குச்சியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யார் மேலேயும் விட்டுறாதீங்க, காயமாயிரும் சரிங்களா. இப்போ இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து ரப்பர் பேண்டை நான் எப்படி மாட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் மாட்டுங்க. மாட்டிட்டு பின்னாடி வந்து அம்பில் இந்த மாதிரி வீயாக அறுத்துட்ருங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இழுத்து விட்டால் போதும், சூப்பராக போகும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. சரி இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த கிராஸ் பவ் வீடியோ எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு. நீங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுத்து போடுவேன் சரிங்களா. நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி தேங்க்ஸ் ஃபார்
வாட்சிங் நண்பா.